ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கிளாஸ் 11 அக்கௌண்டன்சி புக்கில் இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் வருது. ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பற்றி பார்க்கலாம். ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எது வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து மணி அதில் வந்து இன்வால்வ் ஆகும். மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், பொருள் வாங்குகிறோம், அது எல்லாமே வந்து ட்ரான்சாக்ஷனில் வந்துடும். அடுத்தது கேஷ் ட்ரான்சாக்ஷன். கேஷ் ட்ரான்சாக்ஷனில் ஒன்லி காசு கொடுத்து மட்டும் தான் வாங்குவோம். கையில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு காசை கொடுத்துட்டு வாங்குறது எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷனில் வந்துடும். அடுத்தது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் இங்கே எந்த ஒரு காசுமே இன்வால்வ் ஆகாது. நம்ம போனோம்லே பாருங்கள், இப்போல்லாம் கார்டாக கிரெடிட்டான்னு கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், இல்லை செல்ஃபோன் வாங்குகிறோம், இஎம்ஐயில் வாங்குகிறோம் இல்லையா, கிரெடிட் கார்டு பே பண்ணுற மாதிரி வாங்குகிறோம் இல்லையா, அது எல்லாமே கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் வந்துடும். அடுத்தது அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தனித்தனியான ஒரு கணக்குன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய சொத்து, தனித்தனியாக இருக்கக்கூடிய வருமானத்தை அடையாளம் காண பயன்படுத்தக்கூடிய டெர்மினாலஜி தான் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அப்படிங்கிறது மூலதனம் தான். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு அமௌண்ட், அதுக்கு பேர் தான் வந்து கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 50,000 ரூபா வந்து கேபிட்டல் அமௌண்ட்டு. அடுத்தது ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது அமௌண்ட்டை எடுக்கிறது. ஓனர் வந்து ஏதாவது ஒரு பர்சனல் யூஸுக்காக, இதுக்காக சம் அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸ் அமௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா அது ட்ராயிங்ஸில் வந்துடும். அடுத்தது வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம் மாதிரி, எழுத்து ரசீதுன்னு சொல்லுவோம். சான்றிதழ், ஒரு வணிக பரிவர்த்தனைக்கான ஒரு எழுத்து இல்லைன்னா அச்சிடப்பட்ட ஒரு ஆதாரத்தில் வந்துடும். அடுத்தது இன்வாய்ஸ் அப்படிங்கிறது விலைப்பட்டியல், பில். இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்குகிறோன்னா அவங்க பில் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாமே இன்வாய்ஸில் வந்துடும். அந்த இன்வாய்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் குவான்டிட்டி, ரேட்டு, இந்த மாதிரியான டோட்டல் ப்ரைஸ், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸும் வர்றது தான் வந்து இன்வாய்ஸ். அடுத்தது கூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கே தெரியும், ஐட்டம்ஸ். ஏதாவது ஒரு பொருள் ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்குகிறோம், விற்கிறோம், அப்படி எல்லாமே அது கூட்ஸில் வந்துடும். புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸு, இது எல்லாமே கூட்ஸ் ஃபார் புக்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்ஸு. அது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஃபார் எதுக்காகனா ரீசேலுக்காக, வாங்கி விற்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் பர்ச்சேஸில் வந்துடும். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள் வாங்குகிறோம், அதில் ஏதாவது டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வந்துடும். இப்போ நம்ம அமேசானில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் போடுறோம் இல்லையா, அது எல்லாமே பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வந்துடும். எக்ஸாம்பிள் அதான் எழுதியிருக்கேன். ரிட்டர்ன் டேமேஜ் ஷர்ட்ஸ் டு ஹோல்சேலருக்கு கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ்னால் செல்லிங் கூட்ஸ் ஃபார் ப்ராஃபிட்டுக்காக ஒரு பொருளை விற்கிறதுக்கு பேர் தான் சேல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு 10 ஷர்ட்ஸை வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம், அதுக்கு பேர் சேல்ஸு. அது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். இப்போ நம்ம விற்றுருப்போம் இல்லையா ஒரு கூட்ஸை, அதை கஸ்டமர் திரும்ப நம்மக்கிட்ட கொடுக்கறது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். அடுத்து ஸ்டாக்னா நம்மளுக்கே தெரியும், அன்சோல்டு கூட்ஸ், ஒரு பல்காக ஆர்டரை வந்து ஒரு குடோனில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக்கு. அடுத்தது இன்கம். ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் தான் நம்ம இன்கம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ப்ராஃபிட்டை ஃப்ரம் சேல்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கூட நம்ம என்னென்னு சொல்லிடலாம், இன்கம்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு என்ன மணியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை நம்ம எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிடுறோம். எக்ஸாம்பிள், சேலரி கொடுக்கறது, ரெண்ட் பே பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி கட்டுறது எல்லாமே எக்ஸ்பென்ஸில் வந்துடும். அடுத்தது சால்வென்சி அப்படிங்கிறது எபிலிட்டி டு பே டெப்ட்ஸ் ஆன் டைம். நம்ம ஒரு கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை வந்து கரெக்டான டைமுக்கு கட்டுறோம் அப்படின்னா அதுதான் வந்து சால்வென்சி. அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிலையபிளாக இருக்கணும் அந்த சால்வென்சியில். இன்சால்வென்சி அப்படின்னா நம்மளால் அதை கட்ட முடியலன்னா அது இன்சால்வென்சியில் வந்துடும். அப்போ பிஸ்னஸ் வந்து என்ன ஆகிடும், லாஸ் அண்ட் கெனாட் ரீபே லோன்ஸ். அடுத்தது அசட்ஸ், எனிதிங் ஓன்டு பை த பிஸ்னஸ். ஓகே, ஏதாவது ஒன்று சொத்து, பிஸ்னஸ் மூலிமா வரக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சொத்துன்னு சொல்கிறோம், அசட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அது கேஷாக இருக்கலாம், இல்லை ஒரு சேரு, ஃபர்னிச்சர், அந்த மாதிரி இருக்கலாம், பில்டிங், அந்த மாதிரி இது வேணால் இருக்கலாம். அடுத்தது லைபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருப்போம் இல்லையோ, அது வந்து நம்ம வட்டி கடைக்காரங்கக்கிட்ட வாங்கியிருக்கலாம், இல்லை பேங்க்காரங்கிட்ட வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியே வாங்கியிருக்கக்கூடிய லோன்ஸை வந்து நம்ம லைபிலிட்டியில் சொல்லிடுவோம். அடுத்து டெப்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டெப்டார். இப்போ பேங்க்கில் வாங்கியிருக்காங்கன்னா பேங்க்காரங்க நம்மளுக்கு டெப்டார். அதாவது கிரெடிட்டார்னால் நாம் இப்போ பேங்க்கில் கடன் வாங்குகிறோம். அப்போ நம்ம பிஸ்னஸ் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் போய் பேங்க்கில் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்து கிரெடிட்டார், பேங்க்குக்காரங்க வந்து எனக்கு டெப்டார். இதுதாங்க பேசிக் டெர்மினாலஜி.
கைஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்டன்சிங்கிறது மட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.